friends, welcome to Kalai's Home Kitchen. நம்ம சேனல்ல நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்தி Subscribe பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். தேங்காய் திரட்டி பால். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியானது கூட. இது தஞ்சாவூர் ஸ்டைல்ல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பருப்பருன்னு அடைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் போட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது கூட நான் 2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வெல்லம் எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு திக்னஸ் கொடுக்கும், அதனால ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 கப் அளவு தேங்காய்க்கு நான் 2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கரும்பு சர்க்கரை பாருங்க, இந்த மாதிரி தேங்காய் தண்ணி விடாமல் நான் அரைச்சிருக்கேன். இது கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தேங்காய்க்கு 2 கப் வெல்லம். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அல்வா ஸ்வீட்டுக்கெல்லாம் 1க்கு 2 போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேன். நான் அளவாக தான் செய்ய போகிறேன், அதனால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால். இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது அரைப்படுறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிளாஸுக்கு மேலே தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இது நல்லா அடிப்பிடிக்காம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா அடிக்கணமான பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி வறுக்கிறதுக்கு எடுத்தோம் நெய். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு தான் நான் நெய் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி நெய் தேவைப்படாது அல்வா மாதிரி. ஆனால் அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பிஞ்ச் உப்பு வேணா ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு எல்லாமே கொஞ்சமாக உப்பு போட்டால் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதனால இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அல்வா மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணங்காட்டி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்தி Subscribe பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ.